வெல்கம் டு காயின் டெக் தமிழா. நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்துருந்தீங்க அப்படின்னா மறக்காம கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க. அப்படின்னா தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோட அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம யூடியூப் சேனலில் உள்ள யூஆர்எல்லை எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது யூஆர்எல் வந்து நம்ம யூடியூப் சேனலில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது எப்படி நம்ம சேனல் நேமையே நம்ம யூஆர்எல்லாக கொண்டாடுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் ப்ரௌசரில் யூடியூப் ஓப்பன் பண்ணிங்க. யூடியூப் ஓப்பன் பண்ணிட்டு சேனல் ஸ்டுடியோன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சைடில் பார்த்தீங்கன்னா கஸ்டமைசேஷன் இருக்கும். அதாவது சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மத்தாப்பு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை கஸ்டமைசேஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கஸ்டமைசேஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் 3 லேஅவுட் வரும். அதாவது லேஅவுட், பிராண்டிங், பேசிக் இன்ஃபோ அப்படின்னு சொல்லி 3 சாய்ஸ் வரும். அதில் பார்த்தீங்கன்னா பேசிக் இன்ஃபோ அப்படிங்கிறதுல போய்க்குங்க. அதாவது லேஅவுட், பிராண்டிங், பேசிக் இன்ஃபோன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். பேசிக் இன்ஃபோவை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா சேனல் யூஆர்எல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் இருக்குது உங்கள் சேனல் யூஆர்எல். மற்றவங்களுக்கு வந்து அது புரியாது. ஸோ நம்மளோட சேனல் நேமையே நம்ம யூஆர்எல்லாம் எப்படி கொண்டாடுறது அப்படின்னு பார்ப்போம். கீழே பார்த்தீங்க அப்படின்னா செட் ஏ கஸ்டம் யூஆர்எல் ஃபார் யுவர் சேனல் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. ஏன் மாத்திரம் அப்படின்னா, நீங்கள் யாராச்சும் உங்கள் சேனலோட யூஆர்எல்லை கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா புரியாது. ஸோ நம்ம சேனல் நேமையே நம்ம யூஆர்எல்லாக கொடுத்தா ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறக்காக தான் இதை கொடுக்குறோம். செட் ஏ கஸ்டம் யூஆர்எல் ஃப்ரம் சேனல் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கஸ்டம் யூஆர்எல்னு வந்துடும். பார்த்தீங்கன்னா இப்போ என்னோடய சேனல் நேமே என்னோடய யூஆர்எல்லாக வந்துருச்சு. அதாவது காங்கயன் டெக் தமிழா அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. மேலே இருக்குது பார்த்தீங்களா, அது இனிமேல் யூஸ் ஆகாது. சேனல் யூஆர்எல் இருக்குது பார்த்தீங்களா, அது யூஸ் ஆகாது. இனிமேல் கஸ்டம் யூஆர்எல் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் யூஸ் ஆகும். என்னோடய சேனல் நேமே என்னோடய யூஆர்எல்லாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இன்னொன்று இருக்குது பார்த்தீங்களா, அது எதுக்கு அப்படின்னா அந்த உங்களோட சேனல் நேமில் வேறு ஏதாச்சும் ஆட் பண்ணுறதா அப்படின்னா, வேறு ஏதாச்சும் லெட்டரோ இல்லை நம்பரை ஆட் பண்ணுறதா இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வேறு எதுவும் தேவையில்லை அப்படிங்கிறனால நான் அந்த சேனல் யூஆர்எல் இருக்குது பார்த்தீங்களா, கஸ்டம் யூஆர்எல், அதில் வந்து என்னோடய காங்கேயன் டெக் தமிழான் இருக்குது. அதை மட்டும் நான் கிளிக் பண்ணிக்கிட்டு பார்த்தீங்கன்னா காங்கேயன் டெக் தமிழான் இருக்குது, அதை மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு மேலே பப்ளிஷ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் கொடுக்க போகிறேன். அதை கொடுத்தேன் அப்படின்னா பழைய யூஆர்எல் அழிஞ்சு போயிடும். அந்த காங்கேயன் டெக் யூஆர்எல் இருக்குது பார்த்தீங்களா, காங்கேயன் டெக் தமிழான் இருக்குது பார்த்தீங்களா, அந்த யூஆர்எல் வந்துடும். இப்போ கன்ஃபார்ம் பண்ண கேட்குது, கன்ஃபார்ம் கஸ்டம் யூஆர்எல்னு கேட்குது. நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுதான் உங்களோட யூஆர்எல். யாருக்காச்சும் நீங்கள் உங்களோட யூஆர்எல்லை சென்ட் பண்ணணும் அப்படின்னா இதை நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணால் போதும். இந்த யூஆர்எல்லை கிளிக் பண்ணாங்க அப்படின்னா உங்களோட சேனலுக்குள்ளே வந்துடும். இப்படி தான் உங்களோட யூஆர்எல்லை சேஞ்ச் பண்ணணும். அதே மாதிரி டெலீட் பண்ணிட்டு கூட நீங்கள் இன்னொரு வேறு ஏதாச்சும் நேம் கொடுக்குறனா கூட கொடுத்துக்கலாம். பட் இது எப்படி அப்படின்னா, இதில் வந்து குறைஞ்சது ஃபஸ்ட்டு ஒரு 100 சப்ஸ்கிரைபர்னாச்சும் இருக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சேனல், அதாவது சேனல் ஓப்பன் பண்ணி 30 நாள்னாச்சும் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த யூஆர்எல் வந்து வருஷத்தில் 3 டைம் மட்டும்தான் இந்த யூஆர்எல்லை சேஞ்ச் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு விஷயம் எப்படி என்னென்னா, ஃபஸ்ட்டு உங்களோட யூஆர்எல் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா 100 சப்ஸ்கிரைபர்னாச்சும் இருக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணி 30 நாள்னாச்சும் இருக்கும். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்தில் 3 டைம் மட்டும்தான் உங்களோட யூஆர்எல்லை சேஞ்ச் பண்ண முடியும். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்டான வீடியோக்களை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க.